மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கடைசி ஓவர் வரை ஆடி சென்னை அணி வெற்றி. முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று ஐபிஎல் தொடரை வெற்றியுடன் துவங்கிய சிஎஸ்கே. கடைசி ஓவரில் களமிறங்கி சிஎஸ்கே ரசிகர்களுக்கு தரிசனம் கொடுத்த தல தோனி. ஜடேஜாவின் விக்கெட்டை அடுத்து தோனி வருகையை விசில் அடித்து வரவேற்ற ரசிகர்கள். ஐபிஎல் தொடரின் இரண்டாவது லீக் ஆட்டத்தில் ராஜஸ்தானை பந்தாடியது ஹைதராபாத் அணி. 44 ரன்கள் வித்தியாசத்தில் அசத்தல் வெற்றி. ஹைதராபாத் அணிக்காக களமிறங்கிய முதல் போட்டியிலேயே சதம் அடித்தார் இஷான் கிஷன். 6 சிக்சர் 11 பவுண்டரிகள் விளாசி அசத்தல். T20 கிரிக்கெட்டில் உலக சாதனை படைத்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஒரு இன்னிங்ஸில் அதிக முறை 250 ரன்களுக்கு மேல் அடித்த ஒரே அணி என்ற சாதனை பட்டியலில் பெயர் பதித்த SRH. ஐபிஎல் வரலாற்றில் அதிக முறை டக் அவுட் ஆன வீரர் என்ற மோசமான சாதனையை ரோஹித் சர்மா சமன். மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக் ஆகியோரும் 18வது முறையாக டக் அவுட். டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் இன்று பலப்பரீட்சை. 3வது முறை வெற்றி பெற்று லக்னோவை வீழ்த்துமா டெல்லி? இன்று இரவு 7:30 மணிக்கு துவங்கும் போட்டியை காண ஆவலுடன் காத்திருக்கும் ரசிகர்கள். இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது. நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அமைச்சர் துரைமுருகன் பதிலளிக்க உள்ளார். அரசியல் கட்சிகளுடன் தமிழக தேர்தல் ஆணையர் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் இன்று ஆலோசனை. தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவது தொடர்பாக ஆலோசனை கூட்டத்திற்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு அழைப்பு. முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்பவே கூட்டுக்குழு நடவடிக்கை கூட்டத்தை நடத்தியது திமுக. திமுக ஆட்சியில் கொள்ளை அதிகரித்து சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. திருச்சியில் தேசிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக பாஜக பொதுக்கூட்டம். தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நாடகம் நடத்தி மக்களை திசை திருப்ப பார்ப்பதாக பாஜக தலைவர்கள் முழக்கம். கட்டாய தாய்மொழி கல்விக்காகவே தேசிய கல்விக் கொள்கை திட்டமிட்டு திமுக பொய் தகவல்களை பரப்புவதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திருச்சி பாஜக கூட்டத்தில் போரடித்து கலைந்து சென்ற மக்களை வீடியோ எடுத்த செய்தியாளர். தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை தாக்கி பதிவு செய்த வீடியோவை அழித்த பாஜகவினர். செவப்பு கம்பளம் போட்டு ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்க கர்நாடக டிகே சிவகுமார் மேகதாத்தோடு அணை கட்டியே நிற்கிறார். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய காவிரி தண்ணீர்
தமிழகத்தில் பாஜகவுடன் எந்த கூட்டணி கட்சி வைத்தாலும் அந்த கூட்டணி மண்ணை கவ்வும். வரும் சட்டமன்ற தேர்தலில் பாஜக தோற்கும் என நடிகர் எஸ்.வி. சேகர் கடுப்பு. தமிழகத்தில் பிஜேபி வளர்ச்சியே இல்லை, அது வீக்கம் மாதிரி. பலூனை ஊதினா பெருசாக தெரியும், அதுக்காக பலூனுக்கு பவர் வருமா? ஒரு குண்டூசியால் குத்தினா போயிடும். அந்த குண்டூசி தான் 2026 பிஜேபி புஷ்ஷுன்னு போகும். தமிழகத்தில் பிஜேபி வளர்ச்சி. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கருக்கு எதிரான வழக்கு புதுக்கோட்டை மாவட்ட சார்பு நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணை. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே சட்டமேதை அம்பேத்கர் சிலையை அகற்ற அதிகாரிகள் உத்தரவு. அம்பேத்கர் சிலையை சுற்றி கிராம மக்கள் அமர்ந்து விடிய விடிய போராட்டம். கோவையில் 32 ரவுடிகளை கொத்தாக தூக்கிய காவல்துறை. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை கட்டுப்படுத்தும் வகையில் மாவட்ட காவல்துறை அதிரடி. கோவை நேரு கல்லூரியில் சீனியர் மாணவர் ஜூனியர் மாணவர்களால் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம். இன்று விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்லூரி நிர்வாகம் உறுதி. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே வெள்ளாளபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செவிலியரே பிரசவம் பார்க்கும் அவலம். தவறுதலாக பிரசவம் பார்த்த செவிலியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வெடித்துள்ள போராட்டம். திருப்பூரில் வடமாநில தொழிலாளர்கள் குடியிருப்பில் சிலிண்டர் வெடித்து விபத்து. நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்ப்பு. கோவையில் காதலிக்க மறுத்த இளம்பெண்ணின் கழுத்தை பிளேடால் அறுத்து கொலை செய்ய முயன்ற இளைஞரால் பரபரப்பு. காயமடைந்த பெண் மருத்துவமனையில் அனுமதி. தப்பியோடிய இளைஞரை தேடும் போலீசார். தஞ்சையில் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு ஜில்லுன்னு ஜூஸ். ஹெல்மெட் அணியாமல் வந்தவர்களுக்கு கேஸ். கரூரில் வரும் மே 1ஆம் தேதி இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை கச்சேரி. இளையராஜா மாஸ்க் அணிந்து வந்து திருக்கவசம் பாடி திருவாசகம் பாடி டிக்கெட் விற்பனையை தொடங்கி வைத்த குழந்தைகள். கேரள மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள வாகமணில் சர்வதேச பாராகிளைடிங் போட்டி. 11 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்பு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் மூட்டை மூட்டையாக எரிந்த பணத்தின் வீடியோ வெளியீடு. விசாரணை அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களையும் இணையத்தில் வெளியிட்ட உச்ச நீதிமன்றம். காவல்துறையின் அடக்குமுறைக்கு எதிராக நாடு முழுவதும் விவசாயிகள் வரும் 28ஆம் தேதி ஆர்ப்பாட்டம். சம்யுக்த கிசான் மோர்ச்சா அமைப்பு அழைப்பு.
அசாமில் 11ஆம் வகுப்பு வினாத்தாள் கசிவு எதிரொலி. இன்று முதல் 29ஆம் தேதி வரை நடக்க இருந்த தேர்வுகள் அனைத்தும் ஒத்திவைப்பு. ஆறு நாட்களுக்கு பிறகு நாக்பூரில் ஊரடங்கு உத்தரவு முழுமையாக நீக்கம். பதற்றமான பகுதிகளில் ரோந்து பணிகள் தொடரும் என காவல்துறை அறிவிப்பு. தெலங்கானாவில் குப்பை தொட்டியில் இருந்து திடீரென மர்ம பொருள் வெடித்ததால் பரபரப்பு. தூய்மை பணியாளர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. காசாவில் கடந்த 2 நாட்களில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 26 பாலஸ்தீனியர்கள் உயிரிழப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 50,000-ஐ கடந்தது. உக்ரைன் மீது ரஷ்ய ட்ரோன் தாக்குதல். சுமார் 5 மணி நேரம் நீடித்த தாக்குதலில் 3 பேர் பலி. பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் 2 இடங்களில் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச் சூடு. காவல்துறையைச் சேர்ந்த 4 பேரும் தொழிலாளர்கள் 4 பேரும் உயிரிழப்பு. அமெரிக்க அதிபர் மிரட்டலுக்கு மத்தியில் கனடாவில் வரும் 28ஆம் தேதி தேர்தல். நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தல் நடத்துவதாக புதிய பிரதமர் மார்க் கார்னி அறிவிப்பு. அமெரிக்காவில் கட்டுக்கடங்காமல் நடைபெற்று வரும் மர்ம நபர்களின் துப்பாக்கிச் சூடு. விர்ஜீனியா மாகாணத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தந்தை மகள் பலி. தலிபான் அமைப்பினருக்கு எதிரான நடவடிக்கையை ரத்து செய்தது அமெரிக்கா. காபூலில் உள்ள விடுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 6 அமெரிக்கர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கை மூடிய ட்ரம்ப். ஆட்குறைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் போயிங் நிறுவனம் இந்தியாவைச் சேர்ந்த 180 பேர் பணி நீக்கம். மியாமி ஓபன் டென்னிஸ் தொடர். ஜோகோவிச் ஸ்வெரேவ் 2வது சுற்றுக்கு முன்னேற்றம். இத்தாலியில் நடைபெற்ற கார் பந்தயத்திலும் அசத்தியது நடிகர் அஜித் குமாரின் அணி. GT 1992 கார் ரேஸில் 3ஆம் இடம் பிடித்து அசத்தல். வீரதீர சூரன் 2ஆம் படத்தின் அடுத்த பாடல் அறிவிப்பு. ஐலா ஆலேலோ என்ற பாடலின் ப்ரோமோ இன்று வெளியாகிறது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.